ஹலோ, இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஆனியன் சமோசா ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. இது நான் சின்ன வயசில் இருக்கும்போது அம்மா கூட சந்தைக்கு போவேன். அங்கே ஒரு அண்ணா ஆனியன் சமோசா ரெசிபி யூனிக்காக இருக்கும், அவங்கக்கிட்ட விற்றுட்ருப்பாங்க. நிறையா பேர் வாங்குவாங்க. அந்த சமோசாவில் என்ன ஆட் பண்ணியிருப்பாங்கன்னா, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை யூனிக்கான ஃப்ளேவரில் இருக்கும். மற்ற கடையில் இருக்க ஆனியன் சமோசா மாதிரி இல்லாமல் கொஞ்சம் யூனிக்கான டேஸ்ட்லேயும் இருக்கும். அந்த சமோசா ரெசிபி தான் நான் ரொம்ப நாளாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி இப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சப்பாத்தி மாவு பதத்தில் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு ரெடி ஆகட்டும். ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருங்க. அது கூட ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக அந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி, அது கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், சில்லி பவுடர், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கையிலே பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கடாயில் கடலெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு வச்சுருந்த வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இந்த மூணையும் போட்டு மிதமான சூட்டில் ரொம்பவே வேக விடாமல் இந்த மாதிரி வாட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப்பாத்தி மாவு ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அதை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி இந்த ஷீட் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த இப்போ ரெடி பண்ண ஷீட்டை தவாவில் போட்டு மிதமான சூட்டில் 2 சைடும் காட்டி எடுத்துக்கோங்க. மிதமான சூட்டில் தான் இருக்கணும், ரொம்ப வெந்துடக்கூடாது. ஏன்னா இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இதை பேக் பண்ணிக்கோங்க சமோசா ஷேப்பில், இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி. இது கூட கோதுமை பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதையும் அப்ளை பண்ணி லாக் பண்ணி பேக் பண்ணிடுங்க, அந்த ஸ்டஃபிங்கையும் வச்சு வீடியோவில் காட்டுற மாதிரி. தென் இதை கடலெண்ணெயில் பொரித்து எடுத்திங்கன்னா சமோசா ரெடி. இப்போது நான் என்ன பண்ணேன், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆனியன் ஃபில்லிங் இருந்தது. அதை கடலை மாவில் போட்டு இந்த ஆனியன் ஃபில்லிங்கை தனியாக பொரித்து எடுத்தேன். இந்த டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, சூப்பராகவும் இருந்துச்சு. அந்த தேங்காய் ஃப்ளேவர், அந்த ஆனியன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு வடை ரெசிபியும் கிடச்சிருச்சு. எப்படியோ ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும்.